ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லது சேனல். இப்போ உங்களுக்கு ஒரு பொடி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 12 மிளகாய், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேங்க. ஒரு துண்டு பெருங்காயங்க, ஒரு கப்பு உளுத்தம்பருப்புங்க, ஒரு கப்பு 1.5 முடி தேங்காய்ங்க, 1.5 முடி தேங்காய், கொஞ்சோண்டு பூண்டுங்க. இதாங்க. இதை என்ன செய்யணும், நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு, துளியோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயம் போட்டோம், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இந்த இதுலேயே உளுத்தம்பருப்பும் போட்டுடலாம். நல்லா செவக்க அப்படியே ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொன்னுருவலாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். மிளகாயும் பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்லா நல்லா செவந்துக்கணும், நல்லா செவக்காக இருக்கணும். இதை நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 டேஸ் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. ஏதாச்சும் துவட்டல், இந்த கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் இல்லையா, இந்த பொடியை போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் கிடைக்கலன்னா டக்குன்னு இந்த ஒரு பொடியை போட்டு துவட்டல், கூட்டு அதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மந்த் இருக்கும். வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 15 டேஸ் இருக்குங்க. இந்த பொடி சாதத்துக்கு போட்டும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டும் நல்லா சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கார பொரியல், கூட்டு எல்லாம் செய்யலைன்னா இதில் 2 ஸ்பூன் தேங்காய் இல்லைன்னா டக்குன்னு இதை தூக்கி போட்டு சூப்பராக செய்யலாங்க. நல்லா ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.